Says 1.6 question number 2. Find the value of k for which the equations kx minus 2y plus z equal to 1 and x minus 2ky plus z equal to minus 2 and x minus 2y plus kz equal to 1 have. The first Roman no solution, then second Roman is unique solution, then third Roman is infinitely many solutions. So இப்போ இதில் k அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது k அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இதில் kx minus 2y plus z equal to 1. அப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளுக்கு k, y ஓட கோஎஃபிஷியன்ட் minus 2, z ஓட கோஎஃபிஷியன்ட் 1. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. செகண்டுக்கு x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, y ஓட கோஎஃபிஷியன்ட் minus 2k. y ஓட கோஎஃபிஷியன்ட்னா y தவிர ரிமைனிங் எல்லாமே நம்மளுக்கு அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான். ஸோ yக்கு வந்து minus 2k அதோட கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் z வந்து கோஎஃபிஷியன்ட் 1 and constant value is minus 2. Then third equationல x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, y ஓட கோஎஃபிஷியன்ட் minus 2, z ஓட கோஎஃபிஷியன்ட் plus k. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேல்யூ மட்டும் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம். அப்போ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 அன்னவுன்ஸ், அதாவது எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற 3 அன்னவுன்ஸ். ஏங்கிறதுக்கான இது நான் சொல்லிட்டேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்தது அதில் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 minus 2 and 1. Solution. Here the number of unknown is 3. The matrix form of the system AX equal to B where A equal to K minus 2 1, 1 minus 2K 1, 1 minus 2K. Then X equal to X, Y, Z. B equal to 1 minus 2 1. Applying elementary row operation A comma B equal to K minus 2 1 1 A B equal to 1 minus 2 1. Applying elementary row operation A comma B equal to K minus 2 1 1 1 minus 2K 1 minus 2 1 minus 2K 1. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நமக்கு இப்போ இங்கே 1 இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கேஆர் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரோ 1 இன்டர்சேஞ்ச் ரோ 3. ஸோ ரோ 1 பார்த்து மேலே கொண்டு போயிருங்க 1 minus 2K அண்டு 1 சொல்லிட்டு இந்த ரோ 1 லாஸ்ட் ரோ கொண்டு வந்துடலாம். ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஆக்சுவல் அப்படியே தான் இருக்கும் 1 minus 2K 1 அப்படின்ட்டு. R2 பார்த்தீங்கன்னா R2 tends to R2 minus R1. R2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 minus 2K 1 minus 2 அப்படிங்கிறது R2 minus R1 னா இந்த R1 மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க minus 1 plus 2 minus K minus 1. ஸோ 1 minus 1 0 minus 2K plus 2 அப்படி எழுதிக்கலாம். இது நம்ம எதுவும் ஆட் பண்ண முடியாது, செப்பரேட் எதுவும் பண்ண முடியாது. அதேமாதிரி இங்கே 1 minus Kனா அது 1 minus K அப்படியே தான் வரும். minus 2 minus 1னா minus 3. ஸோ இது R2ல சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் R3க்கு R3 tends to R3 minus K R1. ஸோ R3 என்னென்னு பார்த்தீங்கன்னா K minus 2 1 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு R3 minus K R1 அப்படின்னா R1 வந்து minus Kவால், இப்போ 1 into minus Kனா minus K, minus 2 into minus Kனா minus into minus plus 2 into Kனா 2K, K into minus K அப்படின்னா minus K ஸ்கொயர், 1 into minus Kனா minus K. ஸோ அப்போ K minus Kனா 0, minus 2 plus 2K அப்படி எழுதிக்கிங்க 1 minus K ஸ்கொயர், அதேமாதிரி 1 minus K. ஸோ அதை ரோ 3க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ R3 tends to R3 plus R2. R3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 minus 2 plus 2K 1 minus K ஸ்கொயர் 1 minus K வந்து R3. R2 பார்த்தீங்கன்னா 0 minus 2K plus 2 1 minus K minus 3. இது வந்து நம்மளுக்கு R2 ரெண்டு ஆட் பண்ணும்போது 0 அப்படியே தான் வரும். minus 2 plus 2 ஆட் பண்ணால் 0, அதே மாதிரி plus 2K minus 2K ஆட் பண்ணால் 0. ப்ளஸ் இது ஓவரால் இது ஃபுல்லாக நம்மளுக்கு 0. இது பார்த்தீங்கன்னா 1 minus K ஸ்கொயர் plus 1 minus K, இங்கே 1 minus K minus 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா plus 1 plus 1 ஆட் பண்ணால் plus 2 minus K ஸ்கொயர் minus K அப்படியே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா minus K 1 minus 3னா minus 2. ஸோ இதை இங்கே சேஞ்ச் பண்ணால் 0 0 2 minus K ஸ்கொயர் minus K
அதே மாதிரி இங்கே -k -2. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மைனஸை காமன் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஃபேக்டரைஸ்னு சொல்லி ஒரு 2 மெத்தட் போட்டிருப்போம். ஸோ இந்த ரெண்டில் நம்ம எதுவாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த செகண்ட் ஒன்று ஆர்னு போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஷின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸை மட்டும் காமன் எடுத்துட்டோன்னா +k² +k -1 கிடைக்கும். ஸோ இந்த வெளியே இருக்க மைனஸ் அப்படியே இருக்குது. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா k -1 அண்டு k +2 கிடைக்கும். ஸோ அதான் இங்கே நான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான இங்கே ரோ எக்கல் ஃபார்ம் கிடச்சிருச்சு. இதை மட்டும் நான் சிம்பிளை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிஃபோர் இந்த ஸ்டெப்போட நம்ம அப்படியே வச்சு அப்ளை பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ k ஈக்குவல் சம்திங், இன்னொரு k ஈக்குவல் சம்திங் வந்தால் தான் நம்ம ஒன்று வந்து ஈக்குவல் டு ஒன்று வந்து நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரிலாம் சொல்லி நோ சொல்யூஷன், யூனிக்யூ சொல்யூஷன், இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். இல்லைனா உங்களுக்கு இந்த ஒரு டேர்ம் தான் இருக்கும், இதை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்கிறனால தான் நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து நோ சொல்யூஷன். இதில் k ஈக்குவல் டு 1 நான் அப்ளை பண்ணுறேன். k ஈக்குவல் டு 1னா இங்கே எங்கெல்லாம் k இருக்கோ அங்கே எல்லாமே 1 நான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 1, இங்கே k பதிலாக 1 அப்ளை பண்ணால் -2 × 1னா -2, -2 + 2 ஆட் பண்ணால் 0. அதேமாதிரி இங்கே 1 ஆட் பண்ணாலும் 1 -1னாலும் 0. அடுத்தது இங்கே k பதிலாக 1 அப்ளை பண்ணால் k -1 இருக்குது. k பதிலாக 1 அப்ளை பண்ணால் 1 -1 0. ஸோ 0 × anything automatically 0. இங்கே k பதிலாக 1 அப்ளை பண்ணால் -1 × -2னா -3. ஸோ 0 0 0. ஸோ இப்போ ரோ ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 ரோஸ் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ ரோ ஆஃப் ஏவோட ரேங்க் வந்து 1. அதே ரோ ஆஃப் ஏ கம்மா பிக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே லாஸ்ட் எலமெண்ட் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அப்போ அது வந்து 3 ஆயிரும். இப்போ ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ கம்மா பியும் ஈக்குவலாக இல்லை. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1, a comma b equal to 3. Therefore row of a not equal to row of a comma b. Hence the given system is inconsistent and has no solution. A unique solution when k not equal to 1 and k not equal to -2 அப்படிங்கும்போது k ஓட வேல்யூ 1 இல்லை, at the same time k ஓட வேல்யூ -2 இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் ரோ நம்மளுக்கு வந்து ஜீரோஸ் ஆகாது. லாஸ்ட் ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆகலனாவே ரோ ஆஃப் ஏக்கு ரேங்க் 3 தான், ரோ ஆஃப் ஏ கமா பிக்கு ரேங்க் நம்மளுக்கு 3 தான். ஸோ hence the given system is consistent and has unique solution. Then third Roman infinitely many solution. இதில் பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு -2 நான் அப்ளை பண்ணுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆயிடுது. லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிட்டால் எனக்கு ரோ ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2 தான், ஏ கமா பிக்கு எனக்கு 2 தான் வரும். ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அண்ட் ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 2. ஸோ அதுக்கு இங்கே ஒரு இது the whole equal to வச்சுக்கோங்க. row of a equal to row of a comma b equal to 2 less than number of unknowns சொல்கிறோம். இந்த less than number of unknownsனால் நம்ம கொஷனில் சொன்ன unknowns வந்து 3, இங்கே நம்மளுக்கு 2 தான் வந்திருக்கு. ஸோ அதுக்காக இங்கே மென்ஷன் பண்ணி காமிக்கணும். இப்போ hence the given system is constant and has infinitely many solution. Thank you.